வணக்கம். சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழரோட புத்தாண்டு. நித்திரையா தமிழா உனக்கு சித்திரையா புத்தாண்டு. அதே மாதிரி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால தமிழ் அறிஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி பெரிய ஒரு பேரவை நடத்தி அதில் ஆதாரங்களை எல்லாம் திரட்டி அதில் கொண்டு வந்து வச்சு சித்திரை இல்லை தமிழர்களுக்கு புத்தாண்டு, தை மாசம்தான் தமிழரோட புத்தாண்டு அப்படி என்று சொல்லி முடிவெடுத்தபடியா கலைஞர் கருணாநிதி தமிழ் ஒண்டியை தமிழரோட புத்தாண்டா அவர் கூறினார் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால. இதுல ஒன்று மட்டும்தான் உண்மை என்னன்னு சொல்லி சொன்னா, கலைஞர் கருணாநிதி தை ஒண்ட தமிழ் புத்தாண்டு சொன்னது மட்டும்தான். மற்ற அறிஞர்கள் எல்லாம் கூடி ஆதாரங்களை எல்லாம் வச்சு தைதான் புத்தாண்டும் சொல்லல. அதே மாதிரி நித்திரையா தமிழா உனக்கு சித்திரையா புத்தாண்டு கூட பாரதிதாசன் எந்த கவிதையிலையும் எழுதல. இதை பற்றியான முழுமையான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் மன்னனோட வீடியோஸ் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர். அவர் உங்களுக்கு கிளீனாக டீட்டெயிலாக இதை பற்றியான கருத்துக்களை அவர் முன் வச்சிருப்பார். அதில் இப்படி பாரதிதாசன் கவிதை எழுதவும் இல்லை, அதே மாதிரி அந்த தமிழ் அறிஞர்கள்லாம் சேர்ந்து ஒன்றும் நடத்தவுமே இல்லை. இது எல்லாமே தமிழர்களை சுற்றி நடத்துகிற ஒரு பெரிய ஒரு குழப்ப செயல் என்று தான் அவர் சொல்லியிருப்பார். அது உண்மைதான். எங்களை சுற்றி எங்களுக்கு இப்போ சீமானனை விஷ் பண்ணல தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லி. அதே மாதிரி ஏன்னா தமிழர்களுக்குள்ளேயே குழப்பம், தையா சித்திரையா அதா இதாண்டு அப்படி செஞ்சுட்டாங்க. அதே மாதிரி இப்போ டிவிகே தலைவர் அவரும் சித்திரை புத்தாண்டு சித்திரை வாழ்த்துக்கள் போட்டிருக்காரு ஒழிய புத்தாண்டு மென்ஷன் பண்ணல, தமிழ்னு மென்ஷன் பண்ணல. ஏன்னா அவைகளுக்கெல்லாம் நாக்கு பூசும். அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் அவரும் அப்படித்தான். ஏன்னா அவருக்கெல்லாம் அதெல்லாம் தமிழ் புத்தாண்டை தமிழர்கள் தெரிஞ்சிடக்கூடாது அப்படி என்ற ஒரு எண்ணமும் ஒரு சில பேருக்கு இருக்குது. அதே மாதிரி தமிழர்களுக்குள்ளேயே தமிழர் புத்தாண்டு எது என்ற ஒரு குழப்பம் இருக்குது. ஆனா ஒன்று என்னன்னு சொன்னா, ஈழத்தமிழர்கிட்ட இந்த குழப்பம் இல்லை. ஈழத்திலேயும் இந்த குழப்பங்கள் ஏற்படுத்தப்படையில. இப்ப தமிழ் சிங்கள புத்தாண்டுன்றுவாங்க. ஸோ தமிழர்களோட புத்தாண்டை நாங்கள் இப்போ ஈழத்துல சித்திரை தான் எந்த விதமான குழப்பமும் இல்லாம தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனா தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்கள் தான் நல்லா குழப்பி வச்சிருக்கிறாங்க. இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று தான் சொல்லி இருக்குது ஒழிய, தை பொங்கல் வாழ்த்துக்கள் என்று தான் சொல்லி இருக்கு ஒழிய, சங்க காலத்தில இருந்து எங்களோட பழைய தமிழர்கள் எல்லாம் தை புத்தாண்டு என்று சொல்லி யாருமே வாழ்த்து தெரிவிக்கிறது இல்லை. தை பொங்கல் வாழ்த்துக்கள், தை பிறந்தால் வழி பிறக்கும். எப்பவுமே தமிழர்கள் சித்திரையைத்தான் நாங்கள் கொண்டாடி கொண்டு வர்றோம். அப்ப சித்திரை தான் தமிழா உனக்கு புத்தாண்டு. நன்றி, வணக்கம்.